ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த மாணவிக்கு ஆதரவாக நீதி கேட்டு போராட்டம் பண்ணுகிறோம் அப்படின்ற பேரில் நேற்றைக்கு அன்புமணியுடைய மனைவியான சௌமியா அன்புமணியும் இன்றைக்கு பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக அந்த மாணவியும் சரி மகளிரையும் சரி கொச்சைப்படுத்தக்கூடிய எல்லா வேலையிலையுமே ஈடுபடுறாங்க. இதனால தான் நேற்றைக்கு கடுப்பான சென்னை உயர்நீதிமன்றம் முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டமான வார்த்தைகளால இந்த போராடக்கூடிய கட்சிகளை எல்லாம் எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க. ஏன் நீதிபதி அவர்கள் போராடக்கூடிய கட்சிகளை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுகிறார்? இந்த போராடக்கூடிய கட்சிகளான அதிமுகவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய பதவியை தற்காத்து கொள்வதற்காக தான் இந்த போராட்டத்தை பண்றாங்க அப்படின்ற பல்வேறு ஆதாரங்களை இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளிட்டோர் அடைக்கப்பட்ட திருமண மண்டபத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செம்மறியாடுகள் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திருமண மண்டபம் என்பது ஒருபுறம் திருமண மண்டபமும் அதற்கு முன்பாக ஆட்டு மந்தையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் ஆடுகளோடு ஆடுகளாக தங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய மகளிர் அணி இன்றைக்கு மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் பேரணி செல்ல முற்பட்டாங்க. மதுரையில பாத்தீங்க அப்படின்னா குஷ்பு தலைமையில் இந்த போராட்டம் நடந்துச்சு. குஷ்பு அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு? பிரியாணி கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல, திமுக மாதிரி இந்த கூட்டம் அல்ல, நீதிக்காக போராடுவதற்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி குஷ்பு பேசி கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மகளிர் அணி எல்லோருமே கைதாகுவதற்கு பயந்து வேன்ல ஏறக்கூட தயங்கக்கூடிய சம்பவத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. உண்மையிலேயே அந்த மாணவி மீது இவங்க அக்கறை இருந்தா அரசும் சரி நீதிமன்றமும் சரி செவிசாய்க்கக்கூடிய அளவுக்கான போராட்டத்தை இவங்க பண்ணணும். உண்மையிலே இதில் செவிசாய்க்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அரசும் சரி நீதிமன்றமும் சரி இதில் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சரி, அப்படியே போராட வேண்டுமானாலும் கூட அந்த போராட்டம் எந்த வடிவிலங்க இருக்கணும்? நீ அண்ணாமலை எடுத்துக்கங்க, தன்னை தானே சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. இன்னைக்கு பிஜேபி குஷ்பு தலைமையில் நடத்திய அந்த போராட்டத்தை பாருங்க. அம்மனுக்கு நாங்கள் மிளகா அரைக்கிறோம் அப்படின்றாங்க. கண்ணகி வேஷம் போட்டுட்டு தெருவில் ஆடிட்டு போறாங்க. டீச்சட்டியை சுமந்துட்டு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப இங்கே மாணவி மீதான அக்கறை என்பது எங்க இருக்கு? இவர்கள் தங்களை மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், தங்களுடைய ஃபேமஸ் ஆகணும் என்ற ஒற்றை நோக்கத்தில் மட்டும்தான் இவங்கள் பண்ணக்கூடிய இந்த போராட்ட வடிவம் என்பது அமைஞ்சிருக்குங்க. வெறும் பாஜக மட்டுமல்ல, நேற்றைக்கு சௌமியா அன்புமணி ஒரு போராட்டத்தை பண்றாரு. பாஜக கூட 2 நாட்களுக்கு முன்பே இது போன்ற போராட்டத்தை நாங்கள் பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க. ஆனா அந்த சௌமியா அன்புமணி திடீரென போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அதாவது முன்பே நாங்கள் போராட வரப்போன்ற எந்த தகவலுமே இல்லாம திடீர்னு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு போய் மனுவை கொடுக்குறாங்க, நாங்கள் போய் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான அந்த பின்னணி என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த சௌமியா அன்புமணி காரை விட்டு கூட இறங்குறாங்க. இறங்காம நிறைய பேச்சை பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 ரூபா கொடுப்பதெல்லாம் முக்கியமா, அதை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், அதே போல் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய சீமானாக இருக்கட்டும், பிஜேபி மகளிர் அணி தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த குஷ்புவாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த 1000 ரூபாய் மேலே தான் குறியாக இருக்கிறாங்க. குஷ்பு அவர்கள் பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. சீமானா அவர்கள் எங்களுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சௌமியா வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதே சௌமியா பிகைன் வுட்ஸ் இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்க? அவங்க கணவரோட சேர்ந்துக்கிட்டு டால்ஃபினை கடலில் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இங்கே வந்து டால்ஃபின் வரும். ரியலி தான் அது இவர் பார்க்கும்போது தான் வரும். அதோட கிட்டத்தட்ட இவரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 20 வீடியோ வந்து வெறும் டால்ஃபின் வீடியோ தான். காலையில் முதல் வேலை எனக்கு வந்து எங்கள் பெட்ரூமில் இருந்து கடலில் பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை திறந்தேன்னா கடலில் தான். எனக்கு வந்து கடல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி சொகுசாக வாழக்கூடிய உங்களுக்கு 1000 ரூபாய் என்பது இழிவாக தாங்க இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி போராட்டத்திற்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆக இவர்கள் நடத்தக்கூடிய எல்லா போராட்டமுமே கவன ஈர்ப்புலையும் அந்த மாணவியை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் தான் இருக்கு. இதனால தான் நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றமே கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க இந்த போராடக்கூடிய கட்சிகளுக்கு. இந்த சௌமியா அன்புமணிக்கு போராட்டத்திற்கு அனுமதி வழங்கல அப்படின்னோடனே
பாமகவுடைய வழக்கறிஞரான பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போறாரு. இந்த வழக்கை வந்து நீதிபதி பி வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறாங்க. அதில் நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு, இப்படி போராட்டம் பண்றீங்களே, இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய பெண்கள், உங்க கட்சியுடைய பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாருங்க. அதாவது இது எல்லாரும் அவமானப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா இது எதற்கு அரசியலாக்குறீங்க, நாங்க நீதிமன்றமே நேரடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய தலைமையில தான் காவல்துறை அங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்க போராடுறீங்க? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் பண்ணுவது ஏற்புடையதே கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய எல்லா போராட்டமே வெற்று விளம்பரத்திற்காக தான் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது, போலீஸ் இவங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, எல்லாரும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியோட உத்தரவு என்பது மிக தரமாக நேற்றைக்கு வந்திருக்கு. அப்ப இந்த அளவுக்கு காட்டமாக ஏன் வந்து கோர்ட்டை கண்டிக்கணும்? நீங்க குற்றவாளி கைது செய்யப்படலையா? கைது செய்யப்பட்டாச்சு, சரி, நடவடிக்கை எடுக்கிறதுல அரசு மேல நம்பிக்கை இல்லையா? கோர்ட்டே நேரடியாக விசாரணை பண்ணுது. அந்த குற்றவாளியை இன்னைக்கு கஸ்டடி எடுக்கக்கூடிய எல்லா வேலையிலையுமே அரசு ஈடுபடுறாங்க. அப்ப தேவையான நடவடிக்கை என்பது ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அப்ப போராட்டம் பண்ணுவதற்கான இங்க தேவையே இல்லை. அப்புறம் ஏன் இவங்க போராட்டம் பண்றாங்க? 3 காரணம் தாங்க. ஒன்று, இந்த விஷயத்தை எப்படியாவது கொல்கத்தா மாணவி வழக்கை போல மாற்றி விட வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த மாணவி வழக்கை வச்சு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு திட்டம். 2வது, இந்த பிரச்சனை மூலமாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய மகளிர் செல்வாக்கை எப்படியாவது குறைச்சிடணும். ஏன்னா சென்ற தேர்தலையும் சரி, இனி வரக்கூடிய தேர்தலையும் சரி, பெண்களுடைய ஓட்டு அதிகமாக திமுகவுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தான் இவங்க இதை பண்றாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த போராட்டத்தில் அவங்க அதை முடிச்ச போடுவதற்கு காரணமே எப்படியாவது பெண்களுடைய செல்வாக்கை திமுகவுக்கு குறைச்சிடணும் அப்படின்றது. 3வது விஷயம் என்ன, படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒரு பதற்றமான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். இந்த 3 விஷயத்திற்காக மட்டும்தான் இந்த கட்சிகள், நான் சொன்ன அந்த பட்டியல் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் சாதாரணமாக கைது பண்ணி மண்டபத்தில் அடிச்சு அன்றைக்கி மாலைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி பண்ணக்கூடாது. கைதாகக்கூடிய எல்லோரையும் 14 நாள் ரிமாண்டில் அடிக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இங்கே ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், போராட்டம் பண்ணுவதற்கான முகாந்திரமே இங்கே இல்லையே. நீங்கள் அரசின் மீது சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா நேரடியாக கோர்ட்டை விசாரிக்குது. அப்போ கோர்ட்டு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீதிபதியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ தேவையற்ற பதற்றத்தை தான் அந்த நீதிபதி சொன்னதை போல நீங்கள் உருவாக்குறீங்க. உங்களை போன்ற நபர்களை இப்படியான எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை அமைதி பூங்காக வைக்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே மாணவி மீது அண்ணாமலைக்கு அக்கறை இருந்தா, நேற்றைக்கு அவர் சொல்றாருங்க, உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எம்எல்ஏவா இருக்கும் போது அவர் வந்து சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? இப்போ சிண்டிகேட் உறுப்பினராக கூடிய எம்எல்ஏ பரந்தாமன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. உண்மையான அக்கறை இருந்தா ஆளுநர் ரவியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும்ங்க. என்னங்க வேந்தரா இருந்து என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஆளுநர் ரவி அவர்கள் இப்ப சமீபத்தில் போய் ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்தார்ல, அந்த ஆய்வு முடியல என்ன தெரிய வந்துச்சு, யார் மீது குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையே எந்த அறிக்கையை விடல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கணும்ல. துணைவேந்தரை நியமனம் பண்ணாதனாலதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை கடந்த 10 நாட்களாக பேசுபொருளா மாறி இருக்குல்ல. அப்படியா துணைவேந்தரை நியமனம் பண்ணலாம்ல? அதற்கான உத்தரவு நீங்க ஏன் போடலன்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவியை பார்த்து அண்ணாமலை கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஆனால் என்னைக்கோ உறுப்பினராக இருந்த உதயநிதி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாரு. நடவடிக்கை எடுத்த பின்பும் உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் உண்ணாவூர் ரேப்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு, அதில் எஃப்ஐஆர் கூட நீங்கள் போட மாட்டேன்ட்டீங்க. அதே போல் ஹதராஸ்னு ஒரு ரேப் நடந்துச்சு, அந்த பெண்ணை வந்து நீங்கள் போலீஸே வந்து நடுராத்திரி குடும்பத்துக்கே தெரியாமல் எரிச்சாங்க, எஃப்ஐஆர் போடலை, கோர்ட்டு தலையிட்ட பின்பு தான் எல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து யோகி ஆதித்யநாத்தை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? மணிப்பூரில் சிஎம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு, தவற உணர்ந்து அவர் ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த பிரதமர் மோடியை ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? இந்த விவகாரத்திலேயே எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒன்றிய அரசு தான் அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுல. என்ஐசி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல. எஃப்ஐஆரை கூட ஒழுங்காக இவங்க சர்வரில் பாதுகாக்க முடியல அப்படின்றதுக்காக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? அப்ப எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்க. யாரை சொல்றீங்க? நடவடிக்கை எடுத்து இந்த அரசை பார்த்து சொல்றீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? மாணவி மீதான அக்கறையா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியா?
இவங்களுடைய ஒற்றை நோக்கமே இவங்களுடைய பதவியை பாதுகாக்கிறதாங்க. அண்ணாமலையா இருக்கட்டும், சௌமியா அன்புமணியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த 4 பேருடைய போராட்டத்திற்கு பின்புமே ஒரு அரசியல் இருக்கு. நீங்க அண்ணாமலையை முதல்ல எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவருக்கான போட்டி என்பது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 நாட்கள்ல யார் அடுத்த மாநில தலைவர்னு சொல்லி வந்துருவாங்க. பாஜக மேலிட பொறுப்பாளரை கொண்டு வந்துட்டாங்க. டெல்லி வரைக்கும் தமிழிசை போய் லாபி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நாம மறுபடியும் இந்த பதவியில நீடிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம சாட்டையடி போராட்டத்தை நடத்தினாரு. நம்ம எல்லாம் நக்கல் பண்ணோம் தெரியுமா? அந்த சாட்டையடி போராட்டத்திற்கு பின்னாடியான காரணம் என்ன அப்படின்னா, அப்படி சாட்டை அடிச்சாதான் பாஜக, அதை ஓட்டு போடக்கூடிய பாஜக தொண்டர்களும் சரி, பதவியில் இருக்கவும் சரி, அண்ணாமலை மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படின்றக்காண்டி தான். இவ்வளவு ஏன் இன்னைக்கு பாஜக மகளிர் நடத்தக்கூடிய அந்த பொறுப்பு குஷ்புக்கு எப்படிங்க ஒப்படைக்கப்பட்டுச்சு? நேற்றை கூட நம்ம ஒரு வீடியோ தெளிவாக வெளியிட்டோம். அதாவது மாலை முரசுடைய செய்தியாளர் கிட்ட குஷ்பு என்ன சொல்றாரு, என்னை எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட மாட்டாங்க, அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றாரு. அப்படி குற்றம் சாட்டிய குஷ்புவை ஒரே நாள்ல மகளிர் அணி போராட்டத்திற்கு தலைவியா நியமனம் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்வதற்கான காரணமே தன்னுடைய மாநில தலைவர் பதவிக்கு எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படின்றக்காண்டி தான். இத்தனைக்கும் அண்ணாமலை எந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மாநில பதவி கிடைக்கணும் அப்படின்றக்காக அதிமுகவுடைய கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலைன்ற ஒரே ஒரு ஆளோட ஈகோனால தான் பழனிசாமி நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை மாதிரி நடத்தி என்னோட ஈகோவை விட திமுக ஆட்சியை அகற்றணும், அதற்காக நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறேன்ற ஒரு பில்டப்பை உருவாக்குவதற்கு தான் அண்ணாமலை இப்படியான போராட்டத்தை பண்றாரு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி அதிமுகவினர் ஒரு போராட்டத்தை பண்றாங்க. அந்த போராட்டத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிரக்கூடிய அண்ணாமலை அதிமுக ஐடி விங்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு எழுதுறாரு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த விவகாரத்தை வச்சு அதிமுக கூட்டணியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீனியர் லீடர்ஸ் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம மீண்டும் மாநில தலைவருக்கு வந்துடலாம், தேசிய பாஜக தலையுமே நம்ம மாநில பதவிக்கு வருவதை எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா அதிமுகவோட கூட்டணி போவதற்கு அண்ணாமலை தயாராகி விட்டார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் அண்ணாமலை திரும்ப திரும்ப பண்றாரு. அதிமுகவுடைய போராட்டத்திற்கும் இதுதாங்க காரணம். இந்த பிஜேபியோட கூட்டணி அமைச்சா தொண்டர்களை ஏத்துக்கிற மாட்டாங்கன்றதுக்காக பெரிய ஒரு போராட்டமாக இதை மாற்றி மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு தான் இவங்க சூழ்ச்சியை பண்றாங்க. அதிமுகவுடைய சீனியர் மினிஸ்டர் ஒருத்தர் தேசிய பாஜக தலைமை கிட்ட நாங்க இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோன்றாங்க. நேற்றைக்கு கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, அண்ணாமலை எங்களை பாராட்டணும்னா முன்னாடி இருந்தே பாராட்டியிருக்கணும், நாங்க தான் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய அதே ஜெயக்குமார் பணிந்து பேசக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இவங்க கூட்டணி வைப்பதற்கு இவ்வளவு பெரிய பில்டப்பை இந்த பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பண்ணுவதை புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து சீமான் வருண்குமார் ஐபிஎஸ் அந்த பேட்டி, அதாவது ஒரு தொழிலதிபர் மூலமாக எனக்கு மன்னிப்பு கேட்கிறேன், சனியா சந்தித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு தூது விட்டாருன்னு சொல்லி செய்தியாளர்களை சந்திக்கும் வரைக்கும் சீமான் இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணாரா? ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் இந்த பேட்டியை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திடீர்னு நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு போராட்டம், சீமான் கைதாகிறாரு. என்ன, இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய தொண்டர்களை நம்ம பக்கம் திசை திருப்பணும் அப்படின்றக்காக தான். இதே மாதிரிதாங்க பாமகவுடைய சௌமியா அன்புமணியும் ஏற்கனவே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இன்று வரைக்கும் அன்புமணி பனையூர் அலுவலகத்தில் வச்சுதான் மாவட்ட செயலாளரை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் நேற்றைக்கு பிரஸ் மீட்டை கூட்டி முகுந்தன் தான் அடுத்த இளைஞரணி தலைவர்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அப்ப இவங்களுக்கு நடந்த அந்த சண்டையில் பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சிருச்சா? ஏன் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னா, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணியில எப்படியாவது இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அன்புமணி பாஜக கூட்டணியில தான் இருக்கணும்ன்றாரு. ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றாரா? இவர் மீது கேஸ் இருக்கு, சிபிஐ வழக்கில் இவரை தூசி தட்டி இவரை கைது பண்ணி உள்ள அடைச்சிருவாங்க, வேற வழி இல்லை, நம்ம பாஜகவோட இருந்துடலாம், அப்போதான் நாம வந்து ஜெயிலுக்கு போகாம இருப்போன்ற ஒற்றை நோக்கத்தோட அன்புமணி இருக்கிறார். ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம ஜெயிக்கல, நல்ல கூட்டணி அமைக்கல அப்படின்னா நாம அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆயிரும், நம்ம கட்சி காணாம போயிடும், ஏற்கனவே வாக்காளர் எல்லோருமே வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றக்காக தான் வெற்றி கூட்டணியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தீவிரமாக முயற்சி பண்றாரு. நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கலைஞர் அவர்களை வானவிலாவிய அளவுல புகழ்றாரு. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்ல ராமதாஸ அவருக்கெல்லாம் வேற வேலை இல்லைங்கன்னு சொன்னதை அப்படிலாம் கனிவா பேசணும், கலைஞர் இப்படி பேசுவார் அப்படின்ற அறிவுரையை சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. திருமாவளவன் அவர்கள் நம்ம கூட்டணியில் வந்துட்டா வெளியேறுவார் அப்படின்றக்காக திருமாவளவன் அவர்களே தம்பின்னு சொல்லக்கூடிய வேலையை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுவதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ராமதாஸ் அவர்கள்
அவர்கள் கட்சியை காப்பாற்ற திமுக பக்கம் போகணும்னு நினச்சி பிரஸ் மீட்டை நடத்தக்கூடிய அதே நாளில் தான் சௌமியா அன்புமணி திடீர்னு வந்துட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணுவதாக ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஏன்னா சௌமியா அன்புமணியுடைய அந்த போராட்ட அறிவிப்பே அன்னைக்கு தான் நடக்குதே தவிர முந்தைய நாளோ அதற்கு முந்தைய நாளோ பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய அன்புமணி கூட இந்த போராட்டம் குறித்து சொல்லவே இல்லை. அப்போ ராமதாஸுடைய பிரஸ் மீட்டும் ராமதாஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களும் கட்சியினர் மத்தியில் போயிடக்கூடாது என்பதற்காக தான் சௌமியா அன்புமணி போராட்டத்தில் இறக்கி விட்டுருக்கிறாரு. அப்போ அண்ணாமலைக்கு தன்னுடைய மாநில தலைவர் பதவி முக்கியம், அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி முக்கியம், அன்புமணிக்கு ராமதாஸை கழட்டி வர்றது முக்கியம், சீமானுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் மேட்டரை திசை மாத்துறது முக்கியம். இப்படி திசை மாத்துறதுக்காக தான் ஒட்டுமொத்த நபர்களுமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் போராடுறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு மாணவியுடைய விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அந்த மாணவிக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதும் அந்த மாணவியோட குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதும் மாணவிக்கு சார்ந்த தோழர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதையும் இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், இவர்களுக்கு மாணவி மீதான அக்கறை எல்லாம் 1% கூட கிடையாது. இந்த விஷயத்தை கொல்கத்தா மாணவியை போல மாற்ற வேண்டும். இந்த விஷயத்தின் மூலமாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய மகளிர் செல்வாக்கை குறைக்க வேண்டும். இந்த விஷயத்தின் மூலமாக பெண்களுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்க வேண்டும். அதன் மூலமாக தங்களுடைய பதவிகளையும் கூட்டணி கணக்குகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும். இதை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு இவர்கள் செயல்படுறாங்க அப்படின்றதா யதார்த்த உண்மையா இருக்கு. நன்றி.